அன்பு உறவுகளே, எல்லாரும் நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்தியாவில் மழை அதிகமாக இருக்குது, குளிரும் அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. எனக்கும் ஒரு வாரமாகவே உடம்பு முடியல. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கேன். இருந்தாலும் தண்ணியில் கை வைக்க முடியல, தொடர்ந்து நிறைய வேலைங்க செய்ய முடியல. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வேலை செய்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வெளியில் வேலைக்குன்னு போயிட்டால் கூட இந்த தண்ணியில் கை வைக்க வேண்டிய வேலை இருக்காது. தண்ணியில் கை வச்சு பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, இது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை செய்யறதுக்கு ஒரு உடம்பு முடியலன்னா. அன்பு உறவுகளே, குழந்தைக்கு சளி காய்ச்சல் அதிகமாக இருக்கு, வாந்தி எடுத்துகிட்டே இருக்கா. அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே சொன்னால் உடம்பு முடியலன்னு. சரி 2 மணி நேரம் கழித்து ஒரு 6 o'clock எழுந்தா, ஒரு 8 o'clock சரியாயிடுன்னு பார்த்தா வாமிட் பண்ணிகிட்டே இருந்தா. அதனால் ஸ்கூலுக்கு அவளை அனுப்பலை. சரி கொஞ்சம் சரியாயிடும்னு பார்த்தோம், சரியாகலை. ஹாஸ்பிட்டல் கிளம்பி இப்போ போக போகிறோம். அன்பு உறவுகளே, இப்போ நான் கொதிக்க வச்ச தண்ணி ஆற வச்சு மாற்றி கொடுக்குறேன் குழந்தைக்கு. நோய் கஞ்சி வச்சேன், காய்ச்சல் கஞ்சி ஒரு 1/2 கிளாஸ் நொய் எடுத்துகிட்டு அந்த நொய்யை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்ல பாத்திரத்தில் ஊற வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஒரு பாத்திரத்தில் இந்த ஊற வச்ச நொய்யை எடுத்து அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி நல்லா கலரிட்டேன். பூண்டு 2 பல் எடுத்து தோலை உரிச்சிட்டு அதில் போட்டுட்டேன். இஞ்சியை தோலை சீவி அதில் பொடியாக நல்லா கழுவிட்டு முதல்ல, அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி அந்த கஞ்சிலேயே போட்டுட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டேன், திட்டமாக உப்பு போட்டேன். நல்லா கலரி விட்டுட்டே இருந்தேன். ஒரு மணி நேரம் ஆச்சு கஞ்சி வேகிறதுக்கு. முதல்ல சுடு தண்ணி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறமா தான் கஞ்சி கொடுத்தேன். ஓரளவுக்கு இப்போது பரவாயில்ல மாதிரி இருக்கா. ஆனால் வாமிட் மட்டும் நிற்கவே இல்லை. இப்போ தான் டேப்லெட்ஸ் எடுக்க போகிறோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து. அன்பு உறவுகளே, உடம்பு முடியலன்னா நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியல. உண்மையிலேயே ரொம்ப மனசு குழப்பமாக இருக்குது. இப்போ நான் என்ன யோசித்து பார்க்குறேன்னா, இப்போது நம்ம ஒரு உடம்பு முடியாதவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து கவனிக்கிறோம். ஆதரவே இல்லாதவங்க யாருமே இல்லை, பணம் காசு கையில் இல்லாதவங்க, அவங்களுக்குலாம் ஒரு உடம்பு முடியலன்னா அவங்க நிலைமை என்னன்றதை நான் யோசித்து பார்க்குறேன் இந்த சமயத்தில். உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வந்து எதுவுமே கொண்டு வரல, போகும்போது எதுவும் கொண்டு போகிறது கிடையாது. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே பண்ணணும். முடிஞ்சால் நல்லது பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம தொல்லை கொடுக்காத அளவுக்கு அவங்க வாழ்க்கையை வாழ விடணும். எல்லாத்துலேயுமே முக்கியமான ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, உதவி பண்ணணும். உதவி பண்ண முடியலன்னா உபத்திரம் பண்ணக்கூடாது யாருக்குமே. அன்பு உறவுகளே, இந்த உடம்பு முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, யாருமே இல்லைன்ற மாதிரி சில நேரங்களில் நான் ஃபீல் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, உடம்பு முடியலன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சில சமயங்களில். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முழுக்கவே நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால் ஒரு ரெக்கவர் ஆகும்போது அந்த யாருக்கு உடம்பு முடியலனாலும் 100% சின்சியராக நம்ம ஃபோக்கஸ்டாக அவங்க ஹெல்த்தை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம தான் இருக்கோம். ஸோ குழந்தைக்கு உடம்பு முடியனால எனக்கு ரொம்ப சில நேரங்களில் நான் வந்து எல்லா வேலையுமே விட்டுட்டு, மொத்தமாகவே எல்லா வேலையும் மொத்தமாக விட்டுட்டு, குழந்தைக்கு தேவையானது வேலை கவனிக்கிறது, கிட்டவே இருந்து கவனிக்கிறது, கூடவே இருக்கிறது, அது மட்டும் தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். மற்ற எந்த வேலையிலுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன், செய்யவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு உடம்பு முடியாதவங்கள கவனிக்கிறது தான் முதல் வேலை. அன்பு உறவுகளே, என்னோடய வாழ்க்கையில் நான் பல விதமான முயற்சிகள் நான் செய்துட்டு வரேன். இருந்தாலும் நிறைய நான் தோற்று தான் போகிறேன். இருந்தாலும் நான் என்றைக்குமே என்னோடய முயற்சியில் வந்து நான் பின்வாங்க மாட்டேன். என்னை பற்றி நிறைய பேர் எவ்வளோ பேசுகிறாங்க, எவ்வளோ தப்பு தப்பாக சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்க. நான் என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோவும் பேசுகிறாங்க. இருந்தாலும் நான் எதை பற்றியும் கவலைப்பட போகிறது கிடையாது. அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக கடவுள் பதில் சொல்லுவார். ஏன்னா வந்து எப்போவுமே உழைக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்கள பற்றி நம்ம என்றைக்குமே தப்பாக சொல்லக்கூடாது. அவங்களுடைய உழைப்பும் அந்த கஷ்டமும் கடவுளோட சன்னிதானத்தில் நிச்சயமாக ஒரு பெரிய மதிப்பு கொடுக்கும். என்னோடய வாழ்க்கையில் நான் உயர்வாக மதிக்கிறது என்னுடைய உழைப்பு. ஏன்னா உழைப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள் வாழ்க்கையில். அதனால் எவ்வளோ போராட்டம், கஷ்டம், என்னை சுற்றி பல அநியாயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வந்தாலும் எதுக்காகவுமே அவரை பற்றி நான் பெருசாக கவலைப்படாமல் எதிர்த்து நான் நிச்சயமாக போராடுவேன். வாழ்க்கையில் நான் போராடி முயற்சி பண்ணி நிச்சயமாக நான் ஜெயிச்சுனா சந்தோஷப்படுவேன். நான் ஜெயிக்கலை, நான் தோற்று போனேன்னா பரவாயில்ல. ஏன்னா நான் தொடர்ந்து முயற்சி பண்ணுறேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் நல்லா ஜெயிப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, நான் முயற்சி பண்ணுற ஒரு சந்தோஷம் என் மனசில் இருக்குது. ஆனால் என்றைக்குமே ஒரு அநியாயம் நடக்கும்போது அதை நான் தட்டி கேட்பேன். என்கிட்ட அநியாயமாக பிரச்சனைக்கு வரவங்கக்கிட்ட நிச்சயமாக நான் எதிர்த்து நான் கேள்வி கேட்பேன்.
அவங்கக்கிட்ட பணம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம். இந்த உலகமே அவங்க பின்னாடி இருந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் பக்கம் நியாயம் இருக்குது, உண்மை இருக்குது, நீதி இருக்குது, உழைப்பு இருக்குது. அதனால் நான் அநியாயமாக பேசுகிறவங்களுக்காக என்றைக்குமே நான் பயந்து ஒதுங்கி போனதே கிடையாது. நிச்சயமாக அவங்கக்கிட்ட நான் இது கேள்வி கேட்பேன். அன்பு உறவுகளே, நான் அவங்க எல்லாருக்குமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். ஆதரவு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. பணம் காசு இல்லாதவங்கள என்றைக்குமே கேவலமாக நினைக்காதீங்க. நம்ம நல்லா இருக்கோம், காரு பங்களா வீடு வாசல் நகை நல்ல வேலை சம்பளம் நல்ல சேஃப்டியோடு இருக்கணும். எதுவுமே இல்லாதவங்க பிச்சை எடுக்கிறவங்க ஒரு வேளை உணவுக்கு கஷ்டப்படுறவங்கள கேவலமாக நினைக்காதீங்க. எல்லாருமே உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. சில நேரங்களில் அந்த உழைப்பும் கஷ்டமும் என்றைக்குமே ஒரு நல்ல பலனை யாருக்கும் நிறைய பேருக்கு கொடுக்கறது கிடையாது. சில பேருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உழைச்சாலும் அவங்களுக்கு பலன் கிடைக்கிது. எனக்கெல்லாம் நான் உழைச்சா கூட எனக்கு அந்த பலன் நான் கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த யூடியூப்பை நான் 6 வருஷமாக உழைக்கிறேன். 2 டிகிரி நான் கஷ்டப்பட்டு படித்தேன். சின்ன வயசுலேருந்தே சாப்பாட்டுக்கும் துணிமணிக்கும் நான் கஷ்டப்பட்டேன். நிறைய போராடினேன், கஷ்டப்பட்டேன். வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு. இருந்தாலும் அந்த அளவுக்கு நான் ரிசல்ட்டு என் வாழ்க்கையில் 40 வயசு வரைக்கும் நான் அனுபவிக்கல. நல்ல ரிசல்ட் எனக்கு வரல. நான் பணம் காசு அந்த மாதிரி எனக்கு தேவையானது கூட நான் எடுத்து என்னோடய இஷ்டத்துக்கு நான் வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது கூட அந்த ஒரு வாய்ப்பு அந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல. ஆனாலும் நான் தொடர்ந்து நான் போராடுறேன். அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நல்லா வசதியாக இருக்கீங்க அப்படின்றதுக்காக பணம் இல்லாதவங்க ஏழைங்களை துன்புறுத்தாதீங்க, கேவலமாக பேசாதீங்க. எவ்வளோ தடவை எங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப கேவலமாக எல்லோரும் பேசுனதை நான் கேட்டிருக்கேன். அது இன்னமும் அந்த வலி என் மனசில் இருக்குது. இத்தனைக்கும் எங்கள் அம்மா அப்பா நல்லா உழைக்கிறவங்க தான், கஷ்டப்படுறவங்க தான், கூலி வேலை செய்கிறவங்க தான். இருந்தாலும் அவங்களுடைய அந்த உழைப்பு அவங்களுக்கு நிறைய பலனை கொடுக்கல. இன்னமும் அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் என்றைக்குமே கஷ்டப்படுறவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்கள கேவலமாக நினைக்காதீங்க. நல்லா வசதியாக இருக்கிறவங்க அது பெரிய தப்பு. அது கடவுளும் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்ட்டு சந்தோஷப்படுங்க. அன்பு உறவுகளே, ஏழை எளியவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அது மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு நமக்கு புண்ணியமாக அமையும். எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தவங்களுக்கு கஷ்டப்படும் போது அவங்கள இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. நம்மக்கிட்ட பணம் இருக்குது, நம்ம நல்லா வசதியாக இருக்கோம், நம்மக்கிட்ட நிறைய பேர் நம்ம கூப்பிட்டா வருவாங்க, அவங்களுக்கு கேட்கக்கூட யாரும் ஆள் இல்லை அப்படின்னு யாரையும் நீங்கள் கொடுமை பண்ணாதீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க, அதிகாரம் பண்ணாதீங்க, ஆணவத்தில் ஆடக்கூடாது. ஏன்னா ஆண்டவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்கன்னா அதை நல்லபடியாக அனுபவிச்சுட்டு மற்றவங்களுக்கு முடிஞ்சதுன்னா நிச்சயமாக நீங்கள் உதவி செய்யுங்க. ஆனால் அந்த பணம் அதிகாரம் வச்சு மற்றவங்கள கொடுமை பண்ணணும், அதிகாரம் பண்ணணும், அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு என்றைக்குமே நம்ம நினைக்கவே கூடாது. அது பெரிய தப்பு. அன்பு உறவுகளையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கணும்னு வரவங்களுக்கு என்னால் முடிஞ்ச புக்ஸு மெட்டீரியல்ஸை நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி யூடியூப்பில் எங்களை எடுத்து கஷ்டப்படுறவங்கள வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க, நான் போடுறேன். எல்லா உதவிகளுமே என்னால் முடிஞ்சது எல்லாருக்கும் நான் செய்கிறேன்.